ஹலோ எவ்ரிவன், நான் வித்யாஹரன். இன்றைய நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த மாதிரியான சிம்பிளான ஒரு டைம் லைனை வந்து எப்படி நாங்கள் உருவாக்குறதுன்றது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்படியான டைம் லைன் உருவாக்குறது எங்களுக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டைம் லைன் ஜேஎஸ். ஸோ சிம்பிளாக வந்து சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டைம் லைன் ஜேஎஸ். ஸோ இதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்குரிய லிங்கையும் நான் உங்களுக்கு போட்டு வச்சுக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ timeline.nightlab.com ரீட்ரைக்ட் ஆகுது. ஸோ இது சிம்பிளான ஒரு ஆக்சஸ் மூலமாகவே நாங்கள் இந்த டைம் லைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணி என்று சொன்னால் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரியான டைம் லைனை வந்து உருவாக்க போகிறோம்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி ஸ்டெப்பில் நாங்கள் உருவாக்கலாம்னு சொல்லி. ஸோ முதலாவது ஸ்டெப் வந்து எங்களுக்கு கட்டாயமாக வந்து ஒரு டைம் லைனுக்குரிய ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து நாங்கள் உருவாக்கிக்கலாம். ஸோ இதில் நாங்கள் கெட் த ஸ்ப்ரெட்ஷீட் டெம்ப்ளேட் என்று சொல்லக்கூடிய அந்த டெம்ப்ளேட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட கூகுள் ட்ரைவில் ஒரு கூகுள் டாக்குமெண்ட்டாக ஸ்ப்ரெட்ஷீட்டாக வந்து எங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்குரிய டைம் லைனுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து அது கொண்டு காணப்படும். ஸோ இதில் நீங்கள் பேரையும் மாற்றிக்கொள்ளலாம். காப்பி ஆஃப் official timeline JS3 template. ஸோ நான் இதில் பேர் மாற்றிக்கொள்கிறேன். my இதை நான் ஃபஸ்ட்டாக இதில் எடிட் பண்ணுறதுக்கு முதல் இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதிலேயே வந்து ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்கள் எங்களுக்குரிய ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும் வெப்புக்கு. ஸோ அதில் எப்படி செய்யலாம்னு சொன்னால் ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பப்ளிஷ் டு த வெப். ஸோ சிம்பிளாக நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சிம்பிளாகவே வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ஸோ இதில் கேட்கும் இதை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி அந்த செக்ஷனை. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரெட் ஷீட் தான் வந்து இப்போ எங்களுக்கு தேவை. ஸோ நான் இதை இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு மூன்றாவது ஸ்டெப்பாக வந்து அந்த ஸ்ப்ரெட் ஷீட் லிங்கை வந்து நான் இதில் கொடுக்கணும். ஸோ இதில் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் எது எரர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட் டைம் லைனில் அதாவது இந்த அட்ரஸில் வந்து எந்த விதமான எரர்ஸும் இல்லாததால் எங்களுக்கு ஒன்றும் காட்டலை. ஸோ இதில் நீங்கள் மேலதிகமாக வித் ஹைட் கூட்டி குறைக்கிறதுகள் அதை நீங்கள் சொல்லலாம். மேலும் அடிஷ்னலான செட்டிங்ஸ் வந்து காணப்படுது. லாங்குவேஜ் மாற்றுறது, ஃபோன் ஸ்டைல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் காணப்படுது. ஸோ அடுத்த ஃபைனலான ஒரு விஷயம் நான் வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த இருக்கிற லிங்க் ஷேர் லிங்கை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எம்பேடடாக வந்து நாங்கள் பார்த்துக்கொள்கிறதுக்கு இந்த ஐஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் எப்படி எங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு சொல்லி. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸாம்பிள் வருது. ஸோ இப்படி ஒரு டிசைன் பேக்ரவுண்ட் இப்படி வருது, வீடியோ போட்டுப்பட்டிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற கலரை வந்து நான் மாற்றுறேன். பேக்ரவுண்ட் கலரை. ஸோ எனக்கு வந்து க்ரே கலராக இருந்தது, இப்போ வந்து ஒயிட் கலராக வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ செகண்டுக்கு தான் நாங்கள் மாற்றிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது இந்த டைமில் இந்த நவம்பர் 1 இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் உரிய டேட்ஸை வந்து இது கொண்டு காணப்படும். ஸோ இதுவும் வந்து பேக்ரவுண்ட் வந்து வித்தியாசமான கலரில் காணப்படுது. ஸோ அதையும் நான் ஒயிட் கலருக்கே மாற்றிக்கொள்கிறேன். ஸோ பேக்ரவுண்டை வந்து delete பண்ணிக்கொள்கிறேன். ஸோ திரும்பி வந்து
ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலரில் இருந்தது ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக மாறிட்டு. இதில் வந்து எங்களுக்கு தேவையான புது விஷயங்களை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை எப்படி செய்கிறன்றதையும் பார்ப்போம். இப்போ ஸோ புது நியூ லைன் ஒன்றை நான் க்ரியேட் பண்ணுறேன். நியூ லைனில் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ டேட் வந்து 2011 12ஆம் மாதம் 20ஆம் தேதி என்ற ஒரு டேட்டை கொடுத்துட்டு எண்டிங்கும் வந்து 2011 12/25 25 கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதில் ஹெட்லைன் கொடுக்கன் மை டைம்லைன் கொடுத்துட்டு இதில் நாங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்கள் தேவைன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுலேயும் வந்து செக்இன் என்று நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதில் மீடியா வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது இமேஜஸ் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு இமேஜ் எங்களுக்கு வரணும் என்று சொன்னால் நாங்கள் அந்த இமேஜுக்குரிய லிங்கை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கணும். ஸோ நான் இதில் சும்மா தேடுறேன், கூகுள் இமேஜஸை சர்ச் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜஸுக்குரிய லிங்கை வந்து நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து அதில் போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் எனக்கு அது சரி வரும். ஸோ நான் இதை சிம்பிளாக செய்கிறதுக்காக இந்த இமேஜில் லிங்கை நான் காப்பி பண்ணி கொள்கிறேன். ஸோ விசிட் பண்ணிட்டு ஸோ அல்லது நான் இப்படி நான் சிம்பிளாக எடுத்துக்கொள்கிறேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இதில் டைம் லைனில் வந்துட்டு நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை பார்க்குறேன்னு இந்த மாதிரி அது அப்டேட் ஆகிடுக்குன்னு சொல்லி ஸோ செக் பண்ணி பார்ப்பேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நான் 4ஆவதாக போட்டதால் எனக்கு 4ஆவதாக இது வரும். ஸோ லோட் ஆகுது. ஸோ ஃபைனலாக வர்றது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நான் செய்தது புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணினது கூகுள் பேன்னு சொல்லி வருது. ஜிபே டிசம்பர் 20 2011 டிசம்பர் 25. ஸோ இதிலையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான டைனமிக்கான கண்டென்ட்ஸ்களையும் வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஸோ ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ரீட்ரெக்ட் ஆகிற மாதிரி செய்து கொள்ளலாம். ஸோ இப்படி தான் வந்து டைம்லைன் ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.